ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மண்டே. நம்ம வந்து இப்போ தான் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஓலா ஓட்டுறது கிடையாது, யூபர் ரேபிடோ ஓட்ட போகிறோம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 11:10 ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வண்டிக்கிட்ட போகலாம். வண்டிக்கிட்ட போயிட்டு நம்ம வண்டிக்கு சேஃப்டிக்காண்டி 2 சீட் வச்சு கட்டியிருப்போம். இந்த நாய் தொந்தரவு அதிகமாக இருக்குதுங்க, உள்ளே ஏறி படுத்துக்கிறது. அதனால் 2 சீட்டு வச்சு கட்டியிருப்போம். அந்த சீட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணாடிலாம் டாட்டாக அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் போட்டு தொடச்சிட்டு உடனே காஞ்சி தண்ணி வச்சு நல்லா துடைக்கணும். தொடச்சிட்டு தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணுறது? இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:20. அவ்வளோதான். இப்போ தொடச்சி முடிச்சுட்டு ஓகே, இப்போ நம்ம வந்து ரேபிடோ ஆன் பண்ணிக்கலாம். ரேபிடோ ஆன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் பார்க்குறோம், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யூபர் ஆன் பண்ணிக்கலாம். யூபருக்குள்ளே போயிட்டு கோ டு ஆன்லைன் கொடுத்தாச்சு. யூபரில் இப்போலாம் நான் வந்து ரொம்ப ஓட்டுறது கிடையாது. இப்போ ஏன்னா ரேபிடோ ஓட்டுறது கரெக்டாக இருக்குது. ரேபிடோவில் ஆர்டர் இல்லாட்டா மட்டும்தான் யூபரில் எடுத்து ஓட்டுறது. பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்டுறோன்னு தெரில. ஓகே பார்க்கலாம். மணி 11:10, ஆர்டர் எதுவும் அடிக்கலை. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மணி இப்போ 11:20 ஆயிடுச்சு, ஆர்டர் எதுவும் அடிக்கலை. அதுக்கப்புறம் வண்டியை நம்ம வந்து மூவ் பண்ணிட்டோம். சரி, ஓகே, இங்கேருந்து ஆர்டர் அடிக்கலை, மெயின் ரோடுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வண்டியை மூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில் பெரிய நகர் தான். இங்கேருந்து நம்ம வந்து மெயின் ரோடுக்கு போயிட்டுருக்கோம். பார்ப்போம் போகிற வழியில் எதாவது அடிக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே குன்றத்தூர் நோக்கி போக வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 11:37 ஆகிடுச்சு. இன்னும் ஆர்டர் அடிக்கலை. சரி, இங்கேருந்து நம்ம நந்தாம்பக்கம் சைடு இருக்கோம். அங்கேருந்து சரி குன்றத்தூர் நோக்கி போகலான்னு சொல்லிட்டு குன்றத்தூர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஆர்டர் எதாவது போகிற வழியில் அடித்தா எடுத்துகிட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டோம். பார்ப்போம், குன்றத்தூர் போய் பார்க்கலாம் எவ்வளோ ஆர்டர் அடிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குன்றத்தூர்கிட்ட வந்துட்டோம். குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்க்கலாம் இங்கே எதாவது ஆர்டர் அடிக்குதான்னு பார்க்கலாம். ஆர்டர் அடித்தா எடுத்துகிட்டு போகலாம். இல்லாட்டா இங்கேருந்து நேராக கோவூர் போயிட வேண்டியதான். அங்கே வெயிட் பண்ண எதாவது ஆர்டர் அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேபிடோ யூபர் ஆன் பண்ணி 1 hour ஆயிடுச்சு. நம்ம ஆன் பண்ணிட்டு நம்ம வீட்டிலேருந்து வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஆர்டர் கிடைக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா அங்கேயும் எதுவும் கிடைக்கல. சரி, இதுக்கு மேலே இங்கேருந்து வேலைக்கு சொல்லிட்டு மூவ் பண்ணி குன்றத்தூர் நோக்கி வந்தோம். வெயிட் பண்ணி பார்த்தோம், குன்றத்தூர்லேயும் எதுவும் வேலை ஆர்டர் எதுவும் அடிக்கல. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது போரூர் போகிற வழிக்கு போக வேண்டியதான். போரூர் நோக்கி போகலான்னு சொல்லிட்டு வண்டி மூவ் பண்ணிட்டோம். பார்க்கலாம் ஆர்டர் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஆன் பண்ணோம். ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கிட்ட ஆர்டர் அடிச்சிச்சு. 3 ஆர்டர் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ வந்து நம்ம வந்து ஏம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிடோவில் தான் ஃபஸ்ட் ஆர்டர் அடிச்சிச்சு. 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கோவூர்லேருந்து ஐயப்பன் தாங்கல், அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 86 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல்லேருந்து ராயப்பேட்டை, அதுவும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையிலேருந்து மயிலாப்பூர், அதையும் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட்டை மட்டும் தான் ஓட்டியிருக்கோம். யூபரில் வந்து ஆர்டர் அடிக்கலை. கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணோம். ரேபிடோவில் ஃபஸ்ட் ஆர்டர் அடிச்சிச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். யூபரில் நம்ம வந்து ரேபிடோவில் ரைடில் இருக்க சொல்ல யூபர் அடிக்கிறது, அதை எடுக்க முடியல. யூபரில் இது வரைக்கும் நம்ம ஆர்டர் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில என்னையெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து எவ்வளோ ஏர்னிங் பண்ணின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஏன்னா செல்லு ரொம்ப ஹேங் ஆகிட்டே இருந்துச்சு, அதனால் என்னால் சரியாக எடுக்க முடியல. சரி, ஓகே, நீங்களே பாருங்கள். நீங்கள் நம்ம வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு எடுத்திருக்கோம்? 12க்கு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 200
கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்ரு 299 ரூபா போட்டிருக்கு. நமக்கு 400 வரணும். அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 86. எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 117 ரூபா 6 கிலோமீட்ரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நல்லா தான் போச்சு, நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு தான் ஆர்டரே ஸ்டார்ட் பண்ணோம். 8:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்துச்சு, 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம். கேன்சல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஆர்டர் தான் கேன்சல், கஸ்டமர் கேன்சல். அவங்க எங்கேயோ நின்று எங்கேயோ போட்டிருக்காங்க. டி நகர் போட்டாங்க, ரொம்ப தூரம் தள்ளி போட்டாங்க, அதனால் போக முடியல. கஸ்டமரை கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். எத்தனை ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கோம்? 81 ஆர்டர் இன்றைக்கி மிஸ் பண்ணியிருக்கோம். வேறு வழி இல்லை, எடுக்க முடியல, அதனால் மிஸ் பண்ணி. இந்த வீடியோ நைட்டு 11:23 தான் என்னால் இது பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ ஆர்டர் அடிக்குது பாருங்கள், 700 கிட்ட ஆர்டர் அடிக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யூபரில் என்னால் சரியாக ஓட்ட முடியல. யூபரில் இன்றைக்கி ஒரே ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 3:36க்கு தான் ஓட்டியிருக்கோம். ஒரு ஆர்டரு 176 தான் இன்றைக்கி இதில் ஏம் பண்ணியிருக்கோம். வேறு வழி இல்லை. யூபரில் சும்மா இருந்தால் அப்போ ஆர்டரே அடிக்க மாட்டேங்கான். இப்போ ரேபிடோவில் ஆர்டர் எடுத்துகிட்டு போக சொல்ல நல்ல ஆர்டர் வருது. ஆனால் அது எடுக்க முடியல. பார்க்கலாம், ஒரு நாள் யூபர் மட்டும் ஓட்டி பார்க்கலாம், எவ்வளோ வருதுன்னு, எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்க்கலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியை வந்து மைலேஜ் செக் பண்ண போகிறோம். டிவிஎஸ் டியூரா மேக்ஸ் இந்த வண்டி வந்து நம்ம வந்து மைலேஜ் செக் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.